எல்லோருக்கும் வணக்கம். சரித்திரம் படைச்சிருக்குங்க ஷேர் மார்க்கெட். இன்னைக்கு தொடர்ந்து 13வது நாளா ஷேர் மார்க்கெட் ஏறித்தான் இருக்கு. இந்த சமயத்தில் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இறங்கணும், கிராஷ் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த டிஃபென்ஸ் ஷேர்லாம் இறங்கித்தானே இருக்கு சிலதெல்லாம். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக் அல்லது ஒரு குறிப்பிட்ட செக்டர் 40% அல்லது இப்போ பாருங்க இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் ஒரு 30% ஹை ரேட்லேருந்து இறங்கியிருக்கான். இந்த மாதிரி கிராஷ் ஆனால் எங்களுக்கு பத்தாது, மொத்த ஷேர் மார்க்கெட்டே 40% இறங்கணும். நிஃப்டி 25,000 இருக்கா, அது 12,500 பக்கத்தில் வரணும். ஐடிசி 500 ரூபா பக்கத்தில் இருக்கா, அது 300 ரூபா வரணும். டாடா மோட்டர் 1100 பக்கத்தில் இருக்கா, அது ஒரு 600 ரூபா இல்லைன்னா 700 ரூபா வரணும்னு இவங்க மொத்த மார்க்கெட்டையே எல்லா ஷேர்ஸையும் கிராஷ் பண்ணாதான் கிராஷ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப விவரமாக இருக்கு. அவனுக்கு வேணுங்கிற செக்டர்களை ஸ்டாக்குகளை 40% 60% இறக்கி விட்டுட்டு அவனுக்கு வேணுங்கிற ஸ்டாக்குகளை 100% 500% ஏற்றி விட்டுட்டு இருக்கான் இந்த மார்க்கெட்டில். ஸோ இப்போ இது ஒரு வித்தியாசமான மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்கு பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மொத்த மார்க்கெட்டையே கிராஷ் பண்ண மாட்டேன்றாங்க, பட் செக்டர் வைஸ் ரீலொகேட் பண்ணிட்டு மாற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, கரடிகளுக்கு கடைசியாக ஒரு சின்ன காரணம் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டா அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அது ஏன் ஸ்லோ டவுன் அப்படின்னா, இந்த வருஷத்தில் ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எல்லாம் வந்து ரொம்ப அதிகமான ப்ரொடக்ஷன் அப்படின்ற டேட்டா, மேனுஃபேக்சரிங் டேட்டா அப்படின்றது வந்திருக்கு, ஓரளவுக்கு ரொம்ப பெட்டர். ஆனால் இப்போ ஆகஸ்ட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டா அப்படின்றது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போன வருஷத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் இறங்கித்தான் கிடக்குது மேனுஃபேக்சரிங் டேட்டா. அப்போ நம்ம இந்தியா என்ன கிராஷ் ஆயிடுச்சா, ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சா? இல்லை, மறுபடியும் டேட்டா ஓரளவுக்கு பெட்டரானோடனே மேல் நோக்கி வந்துட்டான். ஸோ இது ஒரு மாதிரி கரடிகளுக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்டாக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஃபால் அப்படின்ற மாதிரி தெரியல மேனுஃபேக்சரிங் டேட்டா. இந்த ஷேர் இப்போ யார் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குற மாதிரி, இந்த ஏசிசி ஷேர் இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த ஷேர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய டாப் லெவல்லேருந்து ஒரு 20% அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கு. இதுக்கு தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி இந்த ஏசிசி ஷேர் கடந்த 3 வருஷமாக என்ன ஒரு ஹை ரேட் அப்படின்றது வந்திருக்கானோ அந்த ஹை ரேட் பக்கத்தில் ரெக்கவரி ஆகி வந்தோடனே செல்லிங் அப்படின்றது வந்திருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி வந்தால் அப்புறம் ஒரு செல்லிங், மறுபடி இப்போ கூட சமீபத்தில் ஜூலை மாதத்தில் ஹை வந்தால் அங்கிருந்து ஒரு 20% செல்லிங் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ அதானி குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த ஏசிசி அப்படின்ற ஷேர் இனிமேல் இங்கிருந்து சப்போர்ட், ஏற்கனவே இந்த வருஷத்தில் இதுதான் லோ ரேட். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு 25% மேல் நோக்கி ஏறுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்திருக்கு. பெரிய ஆளுகனுடைய ஷேர் எப்போ ஏறுவானே தெரியாது. இன்னைக்கு இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் க்ளோசிங் டைமில் 8% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இது சம்பந்தமாக சமீப காலமாக என்ன நியூஸ் இருந்தது கடந்த 2-3 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லோன் கொடுக்கறதுல மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்கு. அந்த ஒரு நியூஸுக்கு காலையில் மந்தமாக தான் இருந்தால், திடீர்னு என்ன நினச்சாங்கன்னா க்ளோசிங் டைமில் ஆல்மோஸ்ட் 8% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இந்த ஷேர் எவ்வளவு தூரம் ஏறி வரும்? கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து மேலே 370 ரூபா வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, இன்னைக்கு பஜாஜ் குரூப்பில் ஒரு ஐபிஓ வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால, அது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸினுடைய சப்சிடரி. அதனால் எல்லாரும் பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேரை தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா பஜாஜ் ஃபைனான்ஸினுடைய இன்னும் அந்த குரூப்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஷேர் பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அப்படின்ற ஷேர் அவன் பிக்கப் ஆகி இன்னைக்கு நிஃப்டியில் டாப் கெய்னர்னு வந்துட்டான். எப்படி பார்த்தாலும் நண்பர்களே, உங்களுக்கு இன்பம் வேண்டுமா அப்படின்ற மாதிரி போன வாரத்தில் இந்த பஜாஜ் குரூப் ஒரு டாப் கெய்னர் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. இன்னைக்கு இந்த மாசத்தில் இந்த வாரத்தில் முதல் நாள் இன்னைக்கும் டாப் கெய்னரில் 3% ஏறி சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர்த்தனுடைய போர்ட்ஃபோலியோ கும்பப்படுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, இந்த லார்ஜ் கேப் பங்குகள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஏறி இருக்கான் பெரும்பாலும். ஆனால் இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், தொங்க விட்டுட்டாங்க. அதனால் மேபி இன்னைக்கு பல பேர்த்தனுடைய போர்ட்ஃபோலியோ இறங்குமுகமாக இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நண்பர்களே, இப்போதைக்கு ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் 2 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குது. அதே மாதிரி 2 ஐபிஓக்கள் லிஸ்டிங் ஆகணும்.
அதில் இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ அப்படின்றது நாளைக்கு லிஸ்ட் ஆகணும். ஒரு 100% அப்படின்ற மாதிரி லிஸ்டிங் ஆச்சுன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் பஜார் ஸ்டைல் ஐபிஓ, காலா பிரெசிஷன் ஐபிஓ அப்படின்ற 2 ஐபிஓக்கள் இருக்குது. இந்த பஜார் ஸ்டைல் ஐபிஓ அப்படின்றது நம்ம ஏற்கனவே பல டீட்டெயில் பார்த்துருக்கோம். அதில் நாளைக்கு லாஸ்ட் டேட். இந்த பஜார் ஸ்டைல் ரீட்டைல் ஐபிஓ பொறுத்தவரைக்கும் நேராக போய் கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்தீங்களா கும்பா பாட்டு பாடுறான். அதாவது 30% வரைக்கும் கெயின் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வெறும் 15% தான் லிஸ்டிங் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி வருது. நானாக இருந்தேன்னா கடைசி நாள் வரைக்கும் பார்த்துட்டு இது 20% தாண்டலினா நானாக இருந்தேன்னா இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி 10%, 15% அப்படின்ற மாதிரி லிஸ்டிங் கெயின் காமிக்குது. அல்லது அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ஏறக்கு பொதுவாக இறங்க முகமாக இருக்குது அதனுடைய ட்ரெண்ட் அப்படின்ற சமயத்தில் அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால் நானாக இருந்தேன்னா இது போன்ற வெறும் 10% தான் லிஸ்டிங் கெயின் கிடைக்குது, 15% தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சாங்கன்னா அதை விட்டு நான் தூரம் போய் உட்காந்துக்குவேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த புது ஐபிஓ சுட சுட வந்திருக்கு. இது இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வெறும் 167 கோடி எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் ஐபிஓக்குள்ளே வர்றாங்க. இந்த கம்பெனி 529 ரூபாய்க்கு அவங்களுடைய ஐபிஓ ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, ரீட்டைலுக்கு 35% அப்படின்ற மாதிரி அலோகேட் பண்ணுறாங்க. இவங்க என்ஜினியரிங் ரிலேட்டடான செக்டரில் இருக்கிறதுனால, மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ரெசிஷன் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாகவே இது மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய லாபமெல்லாம் ஏர்முகமாக இருக்குது. 6 கோடி, 24 கோடி, 22 கோடின்னு இது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்குது. நீ எப்படி வேணால் இருந்துட்டு போ. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கிரே மார்க்கெட் பிரீமியம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா தற்சமயத்துக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆன நாளில் 50% இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இதுக்கு யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியத்தை வாட்ச் பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ தற்சமயத்துக்கு கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக இந்த பஜார் ஸ்டைல் ஐபிஓ அப்படின்றது ரொம்ப ரிஸ்கியான ஐபிஓவாக இருக்குது. இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கிற ஐபிஓவில் காலா பிரெசிஷன் அப்படின்ற ஐபிஓ தான் பரவாயில்ல. அது முதல் நாளினுடைய நிலவரம். இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணி பார்க்கணும். நண்பர்களே, பைபேக் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பணமெல்லாம் திரும்பி வந்துருச்சா அப்படின்ற செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் ஜிபிஐஎல் அப்படின்ற ஷேர்னுடைய பைபேக் எல்லாம் நடந்து முடிஞ்சிருந்தது. அதனுடைய பணமெல்லாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. நண்பர்களே, ஐஆர்எம் எனர்ஜி அப்படின்ற ஒரு ஷேர் ஐபிஓவாக வந்த சமயத்தில் இதை பற்றி ஆகா ஓகோன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு லாபகரமான ஐபிஓவாக இருந்தது. அது ஐபிஓவாக வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 505 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஷேர் 640 ரூபா வரைக்கும் போயிருக்கான். சும்மா போகல, அவன் பாட்டுக்கு வெட்டுக்கிளி மாதிரி ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து பறந்து தான் போயிருக்கான். அப்பேற்பட்ட இந்த கம்பெனி தற்சமயத்துக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் வந்து உளுந்திருக்கான். அந்த சப்போர்ட் லெவலில் பில்டப் ஆகி பழையபடி ஒரு 640 ரூபா வருமா, அட கடைசிக்கு 430 ரூபாயிலிருந்து ஒரு 530 ரூபாயாவது வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஐஆர்எம் எனர்ஜி ஷேரில் வந்திருக்கு. அதுக்கடுத்தது கேஐஓசிஎல்னு ஒரு ஷேர், அது வந்து மினிரத்னா, நம்ம கவர்மெண்ட் கம்பெனி மினிரத்னா அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. ஆனால் நீ பேருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலையே ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனியினுடைய லாப நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 2 வருடமாக இது வந்து ஒரு நஷ்டம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. பெரிய ஆளுங்க முதலீட்டாளர் யாராவது போட்டிருக்காங்களான்னு பார்த்தா யாருமே போடல. 99% அப்படின்றது ஃபுல்லாக நம்ம பிரசிடென்ட் தான் வச்சுருக்காரு. அப்போ நீ பிரசிடென்ட் கான்செப்டில் மேலே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இந்த பிரசிடென்ட் கான்செப்டில் கேஓசிஎல் அப்படின்ற ஷேர் மேலே 500 ரூபா வரைக்கெல்லாம் போயிட்டு இப்போ 400 ரூபாயில் வந்து விழுந்திருக்கான். இந்த 400 ரூபாயிலிருந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்ற ஷேர் மிக கடுமையான விமர்சனங்களை வர்றவங்க போகிறவங்களாம் இந்த ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறலையேன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த திட்ட தாங்க முடியாமல் இன்னைக்கு ஏறிட்டான் போல. ஆல்மோஸ்ட் 3% ஏறி இருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் இது எந்த இடத்துலையுமே எகிரல. ஆனால் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பீரியடில் வந்து அந்த ஷேர் லோ ரேட்லேருந்து ஏறி இருக்கு. ஒவ்வொரு வருஷம் 2021, 22, 23. ஆனால் இந்த 24ல் ஒரு சமயத்தில் கூட ஏறல. ஸோ தீபாவளியை காரணம் காட்டி மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது செமிகண்டக்டர் மூலிமா மிகப்பெரிய பணமெல்லாம் இந்த தைவான் நாடு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுகளும் செமிகண்டக்டரில் பெரிய பெரிய பிளான்ட் போடுறதுல இந்த டாடா குரூப் முதல்லயே இறங்கிட்டாங்க. இப்போ இன்னொரு கம்பெனி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
3300 கோடி மதிப்பிலான ஒரு கெயின் செமிகான் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. என்னுடைய ஆசையில என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 2-3 செமிகண்டக்டர் கம்பெனி ஆரம்பிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இந்த டிக்சன் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இந்த மாசத்துல ஏதாவது ஒரு புதுசா வீழ்ச்சி ஆரம்பிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப இது போன்ற ஷேர்களெல்லாம் வந்து பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆளு என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? ஒரு ஷேர் மேல் நோக்கி ஏறிட்டே போகுது அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க. அதாவது இது வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு முக்கியமான சப்போர்ட். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகும்பொழுது அவங்களுடைய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நகர்த்தி வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போகல, இந்த இடத்துல அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் நகர்த்தி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த கம்பெனி எப்பெல்லாம் 11,000க்கு கீழே போகிற மாதிரி இருக்கோ அப்போ அவங்க இங்கே வாங்கின லாபத்தை இங்கே புக் பண்ணி விட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ இந்த டிக்சன் அப்படின்ற ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்டில் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு உபயோகமாகும். அதே மாதிரி இந்த அதானி பவர் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு சின்ன ஜம்ப் அடிச்சு ஒரு சந்தோஷப்படுத்தியிருக்கான். ஏன் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு முக்கியமான சப்போர்ட் லைனுக்கு கீழே போகல. அதுவும் இல்லாமல் கடந்த 3 மாசமா அவன் இந்த 600 ரூபா ரேஞ்ச் பக்கத்தில் வந்தானாவே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறான். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சின்ன ஜம்ப் அடிச்சிருக்கான். 630 670 வந்திருக்கான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. இந்த சமயத்தில் 2 முக்கியமான விஷயம் ஆட்டோ செக்டர் பற்றி. இந்த டாடா கர்வ் ஐசிஇ மாடல் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் மாடலாம் 10 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாடா மோட்டருக்கு இந்த டாடா கர்வ் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது 4-5 மாதத்தில் தெரிஞ்சிடும். இப்படி தான் மாருதி ஜிம்னின்னு ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது பெருசாக மூவ் ஆகலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆல்டோ K10 எஸ்பிரஸோ போன்ற 2 வகை கார்களுக்கு ஆல்மோஸ்ட் 6,500 ரூபா. ஆல்டோ K10க்கு 6,500 ரூபா, எஸ்பிரஸ்க்கு 2,000 ரூபா வரைக்கும் ரேட்டை குறைச்சி விட்டுருக்காங்க. ப்ராடக்டினுடைய விலையை குறைச்சாவே அந்த கம்பெனியினுடைய ஷேர்னுடைய ப்ரைஸு கொஞ்சோண்டு இறங்கும். அதுதான் இந்த மொயில் அப்படின்ற ஷேரில் கூட இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த சமயத்தில் மெட்டல் ஸ்டாக்ஸ், அதாவது மெட்டல் ப்ரைஸஸ் எல்லாம் குறையுது அல்லது வேறு ஏதாவது ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் குறையுது அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். மெட்டல் ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் எல்லாம் குறையுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த மெட்டல் செக்டரையே கூட அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி சைக்கிளிக்கல் தான். ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஏகப்பட்ட கம்பெனி, ஸ்டீல் கம்பெனி, மெட்டல் கம்பெனிஸ்லாம் லாஸ் மேக்கிங்காக இருந்தாங்க. கடந்த 3 வருஷத்தில் மட்டும்தான் எல்லாமே ரேட் ஏறி போச்சு. கோவிட்டுக்கு அப்புறம் எல்லாமே ரேட் ஏறி போச்சு. அந்த வகையில் மெட்டல்ஸ்னுடைய ப்ரைஸும் ஏறி போச்சு. இப்போ மெட்டல்ஸ்னுடைய ப்ரைஸ் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக அப்புறம் ஒரு சைக்கிளிக்கலாக மெட்டல் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். நண்பர்களே, இந்த 3 மாதம் கவனிச்சு பார்த்தீங்களா? அப்பப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி மட்டும் தனியாக தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் போர்ட்ஃபோலியோ ஏறாமல் படுத்து கிடக்கு. அது இந்த 2-3 மாதமாக எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது. ஆக மொத்தம் இன்றைக்குமே வந்து போர்ட்ஃபோலியோ பெருசாக பிரயோஜனம் இல்லை. இன்ஃபேக்ட் காலையில் பாசிட்டிவ்ல இருந்தது, க்ளோசிங்கில் என்னதெல்லாம் மைனஸில் போயிடுச்சு. ஆனால் நிஃப்டி பார்த்தா இன்றைக்கி 13வது நாளாக மேலே அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, கீழிருந்து மேல் நோக்கி ஏறக்கூடிய பங்குகள் அல்லது மேலிருந்து மேலேயே ஏறக்கூடிய ஸ்ட்ரென்த் உள்ள சில பங்குகளை பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இந்த பேங்க் ஆஃப் பரோடாவெல்லாம் பெருமிதமாக தலை நிமிர்ந்து நிற்பானா இல்லை இப்படியே படுத்து கிடப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவன்லாம் மேல் நோக்கி வந்தானா 280 ரூபா வரணும். ஆல்மோஸ்ட் ஒரு 13% ஏறி வரணும். இப்போதைக்கு அடியாளத்தில் இருக்கான். மேல் நோக்கி ஏறி வருவானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்டஸ் வேல்யூ அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னா இவனை இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் பேசிக்கிட்டே இருந்தோம். 300 ரூபா ரேஞ்சில் 320 ரூபா அப்படின்ற மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சப்போர்ட்டோ அந்த சப்போர்ட்டை இப்போ எடுத்திருக்கான். பட் இருந்தாலும் இதெல்லாம் மேல் நோக்கி 360 ரூபாய் வந்ததுன்னா தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த 3M இந்தியா அப்படின்றது ரொம்ப பெரிய ஷேர். அந்த ஷேர் தற்போது கரண்ட் லெவலில் சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேல் நோக்கி வருவானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஆக்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர் அப்படின்றது யாராவது வச்சிருக்கீங்களா? அந்த ஷேர் தற்போது கீழ் நோக்கி இறங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 30% சமீபத்தில் இறங்கி சப்போர்ட் லெவல்லையே நின்று ஒரு 15 நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகி 1,600 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த அதானி பவர்லாம் வந்து ரொம்பவுமே அந்த காலத்தில் பெருமையான ஆளாக இருந்தான். ஆனால் இப்போ அதானி குரூப்லேருந்து என்ன பிரயோஜனம்? இந்த அதானி என்டர்பிரைசஸ் ஒரு சைட்வேஸில் ஒரு 10% கூட ஏறி இறங்கி விளையாடாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? ஆல்மோஸ்ட் இவன்லாம் கீழே இறங்கி ரொம்ப நாள் ஆச்சு. 3,200லேருந்து இப்போ 3,000 வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 10% சைட்வேஸில் மேலே வரணும்னா கூட 3,300க்கு மேலே வரணும். ஆனால் இப்போதைக்கு வர்ற மாதிரி காணோம். ஸோ உண்மையிலேயே நீங்கள்லாம் என்னப்பா அதானி குரூப் அப்படின்ற மாதிரி அதானி குரூப் ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு.
அதுபோக 2 ஷேர்கள் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து உளுந்திருக்கான். ஒன்று இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அப்படின்ற ஷேர், இன்னொன்று ஃபியூசன் மைக்ரோ ஃபினான்ஸ். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.